இன்றைய போராட்டத்தோடு நின்றுவிடாமல் தமிழகத்தில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களிடம் காணொலி பதிவு மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துடன் இது நிற்கப் போவதில்லை. இந்த போதைப்பொருள் மாஃபியா கும்பல் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும். தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 150 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது வாழும் தமிழ்நாடா இல்லை போதைப் பொருட்கள் மொத்த விற்பனை கிடங்கா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஒரே நாளில் மட்டும் 180 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என்ற கேள்வி ஏற்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் கடலளவு உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் கையளவு என்பதால் பொதுமக்கள் அச்சம். தமிழகத்தில் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் கடலளவு, ஆனால் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் கையளவு என பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் முன்பு அதிமுக சார்பில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் சர்வதேச மாஃபியாவுக்கு கருவியாக செயல்படும் விடியா திமுக அரசு. விடியா அரசு இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரை. போதைப் பொருள் புழக்கத்தையும் இதனையும் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கையெட்டி வேடிக்கை பார்த்து சர்வதேச போதைப் பொருள் மாஃபியாவுக்கு கருவியாக இருக்கும் விடியா திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியும். விடியா ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறி வருவதாக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருந்து பிள்ளைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என பெற்றோர்களுக்கு அறிவுரை. எதிர்கால இளைய சமுதாயத்தினர் ஒரு சிறிய தவறு கூட பெரிய தண்டனைகளை பெற்று தந்துவிடும். மாணவ செல்வங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்ட பூஜை செய்யக்கூட பணம் வசூலிக்கும் விடியா திமுக. கோவில் நிர்வாகத்திற்கு பணம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை உடனே திரும்ப பெறுமாறு எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். தாலிக்கு தங்கம், மடிக்கணினி போன்ற அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டது. பல்லடம் அருகே நடைபெற்ற புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. தாலிக்கு தங்கம், குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டகம், அம்மா இருசக்கர வாகனம், மடிக்கணி, அதே போல அந்த வழியில அம்மா மினி கிளினிக் எடப்பாடி கொடுத்தாரு. அம்மா உணவுக்கு அம்மா கொடுத்தாங்க. பல்வேறு திட்டங்கள், விலையில்லாத அரிசி சொல்லிட்டே போலாம். ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு நிறுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் தமிழகத்தின் பிரச்சனைகளை பேசுவதில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கழக பொதுச் செயலாளர் முதல்வராக இருந்தபோதுதான் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் கொண்டு வரப்பட்டது எனவும் பெருமிதம். நாடாளுமன்றத்தை எங்களது 37 எம்பிகள் 22 நாள் முடக்கினாங்க. கூட்டணி பாரதிய கட்சியில் இருந்தோம். கூட்டணி எல்லாம் கவலை இல்ல. தமிழ்நாட்டுடைய நலன் தான் எங்களை தலைவர் பொதுச் செயலர் எடப்பாடியார் முக்கியம். எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். 22 நாள் முடக்கணும் நாடாளுமன்றத்தை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தோம். அது அண்ணா திமுக. விடியா திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அளித்த 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்து 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வேண்டுகோள்.
தேர்தல் நேரத்தில் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? 502 வாக்குறுதிகள். பரப்பரில் 20 வாக்குறுதிகள், 545 வாக்குறுதிகள். எந்த வாக்குறுதி? 99% சொல்றேன். 99%. இலங்கை தமிழர்கள் விடுதலைக்காக குரல் கொடுத்த சாந்தன் விடுதலைக்கு பிறகும் அடைத்து வைத்திருந்ததால் உயிரிழந்தார். விடியா திமுக அரசின் அலட்சியத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் வயிற்றுக்கு சோறு கிடைக்கிறதோ இல்லையோ, போதை வஸ்துக்கள் கிடைப்பது வெட்கக்கேடானது. புரட்சி தலைவி பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் விமர்சனம். தங்கள் தலைவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாததால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி படத்தை பாஜக பயன்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி படத்தை பயன்படுத்த பாஜகவுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி. பிஜேபி வெக்கப்படணும், வேதனை வெக்கப்படணும். பிஜேபி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதுக்கு எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலைப்படுத்தா? உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் 2 முகங்கள். ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாற்றலான்னு நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்கு சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதிமுக தலைவர்களின் படத்தை பயன்படுத்தி பாஜக கீழ்த்தரமான அரசியல் செய்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி படங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டி வாக்கு சேகரிக்கும் பாஜக. மலிவு விளம்பரம் தேடும் பாஜகவிற்கு புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் கடும் கண்டனம். காங்கிரஸ் பலமுறை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதால் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற உள்ளதாக தகவல். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். மொத்தம் 8,20,207 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதவுள்ளனர். இலங்கையின் முல்லைத்தீவு மாங்குளம் சந்திப்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட சாந்தனின் உடல். திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாந்தனின் உடலுக்கு உணர்வுபூர்வ அஞ்சலி செலுத்தல். தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர்கள் செயற்பாட்டுக் குழுவினர் 5வது நாளாக பட்டினி போராட்டம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக MP கதிர் ஆனந்தை கண்டா வரச் சொல்லுங்க என 2வது முறையாக போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. விடியா திமுகவினர் தோல்வி பயத்தில் ஓடி ஒளிந்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை வாயிலில் கனிமொழி வருகைக்காக வைக்கப்பட்ட பேனர் சரிந்து விழுந்ததால் அச்சத்துக்குள்ளான நோயாளிகள். விடியா திமுகவினர் விளம்பர மோகத்தில் பேனர் வைத்து உயிர்களை காவு வாங்க பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜெயங்கொண்டம் அருகே தாப்பளூரில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பட்டியலின மக்கள் நூதன போராட்டம். அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பொதுக்கூட்டம் நடத்திய திமுகவினரால் பொதுமக்களுக்கு இடையூறு. விதிமுறைகளை மீறி சரக்கு வாகனங்களில் ஆட்களை அழைத்து வந்த திமுகவினரின் செயலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பல்லாவரம் அருகே ஹோட்டலை மறைத்து பேனர் வைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா திமுகவினர். தட்டி கேட்ட உரிமையாளர் ஊழியர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த உடன்பிறப்புகளை கைகட்டி வேடிக்கை பார்க்கும் விடியா அரசின் ஏவல் துறை. சின்ன வெங்காயத்தின் கொள்முதல் கடும் வீழ்ச்சி அடைந்ததால் கண்ணீரில் தத்தளிக்கும் விவசாயிகள். விடியா அரசே சின்ன வெங்காயத்திற்கு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய கோரிக்கை. மதுரை சோழவந்தானில் பழுதடைந்த அரசு பேருந்தை பயணிகள் உதவியுடன் தள்ளி இயக்கிய அவலம். விடியா அரசு காலாவதியான பேருந்துகளை இயக்கி உயிருடன் விளையாடுவதாக பேருந்து பயணிகள் குற்றச்சாட்டு.
அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கி வயது முதியவர்களுக்கு என கட்டி முடிக்கப்பட்ட இரவு காப்பகம் அவசரகதியில் நீதிமன்ற கட்டிடமாக மாற்றி விடியா மாடல் அரசு திறந்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தை சுற்றி பார்க்க பள்ளி மாணவர்களிடம் வசூல் வேட்டை. தாங்கள் வந்த வாகனத்திலேயே சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறையினர் தலா 50 ரூபாய் வசூலிப்பது ஏன் என மாணவர்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தில் விவசாயியின் கரும்பு வயலை எரித்தவர்கள் மீது 1 வருட காலமாக நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் ஏவல்துறை. கரும்புகளுக்கு மாலையிட்டு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்திய விவசாயி இழப்பீடு வழங்க விடிய அரசுக்கு கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விளத்தூர் பாமந்தூர் சாலையை அமைத்து தராத விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக நோட்டீஸ் ஒட்டியும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு.